இந்த செக்மெண்ட்டில் சீக்வன்ஸ் பிரேக் டவுன் பற்றி பார்க்க போகிறோம். சீக்வன்ஸ் பிரேக் டவுன்னா என்னென்னா, ஒரு சீக்வன்ஸை எடுத்து அதில் இருக்கிற சீன்ஸை எப்படி டெவலப் பண்ணாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்குறது தான். ஸோ மாநகரம் படத்துலேருந்து செகண்ட் சீக்வன்ஸ், அதாவது சைல்ட் கிட்னாப்பிங், அப்புறம் ஆசிட் அட்டாக் சீக்வன்ஸ்னு இருக்கும். அந்த சீக்வன்ஸை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு சீனே வந்து முதல் சீக்வன்ஸ்லேருந்து அதோட எண்டோட கண்டினியூட்டி பண்ணியிருப்பாங்க. அதாவது ஸ்ரீ வந்து ரோட்டில் அடிபட்டு கிடப்பான், அங்கேருந்து அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறது. ஸோ அந்த பர்டிகுலர் சீனை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சீக்வன்ஸோட எண்டாக நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைனா செகண்ட் சீக்வனோட ஸ்டார்டிங்கில் ஏதோ ஒரு சீனாக எடுத்துக்கலாம். பட் ஆனால் இந்த சீக்வன்ஸுக்கு அதுக்கும் பெரிய அளவுக்கு சம்மந்தம் கிடையாது. ஏன்னா இந்த சீக்வன்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, பொதுவாக எல்லா சீக்வன்ஸுக்கும் ஒரு ஸ்டார்ட்டு மிடில் எண்டுன்னு சொல்லியிருப்போம். இந்த சீக்வன்ஸில் ஸ்டார்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா, எல்லோரும் வேலைக்கு கிளம்புவாங்க. அதாவது சந்தீப் வந்து இன்டர்வியூ கிளம்புவான், சார்லி வந்து கேப் எடுக்கிறதுக்கு கிளம்புவான். அதே மாதிரி வின்னிங்ஸ் அவங்க அந்த கேங் இருக்கிற அருண் அலெக்சாண்டர் கேங் வந்து அந்த குழந்தைய கிட்னாப் பண்ணுற கிளம்புவாங்க. ஏன்னா அது அவங்களோட ஜாப் அது. அதே மாதிரி ஸ்ரீயுமே வந்து அவன் ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு போயிட்டு மறுபடியும் அவன் வந்து ஆஃபீஸுக்கு கிளம்புவான் அப்படின்னு தான் காட்டுவாங்க. ஸோ எல்லாருமே வந்து வேலைக்கு கிளம்புற மாதிரி காட்டுவாங்க. அதுதான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டே. ஸோ நீங்கள் வந்து 4 சீன் இருக்கும். 4 சீன்னா ஸ்ரீ கிளம்புறது, அதுக்கப்புறம் சந்தீப் கிளம்புறது, இப்போ சார்லி கிளம்புறது, அதுக்கப்புறம் அருண் அலெக்சாண்டர் வந்து வின்னிங்ஸை கூட்டிகிட்டு போய் சைல்டை கிட்னாப் பண்ணுறதுக்கான விஷயங்களை பண்ணுறது. ஸோ இந்த 4 தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அவங்களுக்கு. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னவா இருக்குன்னா, மிடில் பார்ட் இருக்கணும். மிடில் பார்ட் என்ன, அந்த ஜாபை வந்து அவங்க பண்ணிட்டு இருக்கிறது, அதுக்கப்புறம் அது பண்ணி முடிக்கிறதுன்னு காட்டுறது, அதான் எண்டு. இப்போ ஜாபை பண்ணிட்டு இருக்குதுன்னு பார்த்தோன்னா, இவங்க வந்து ஸ்ரீயும் வந்து அவன் ஃப்ரெண்டும் பைக்கில் போகிறத காட்டுவாங்க, டீட்டெயிலாக காட்டுவாங்க, ரொம்ப டீட்டெயிலாக. அந்த ரோடு, இந்த ரோடு, அப்புறம் சிக்னல் நிற்கிறது, அப்புறம் 2 பசங்க கெட்டாவது போட்டு சண்டை போடுறது சிக்னலில் அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலாகவே இதை காட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பஸ்ஸில் ஏறுறது, அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து சந்தீப் வந்து இந்த பஸ்ஸில் ஏறுறது, 2-3 பஸ்ஸை பார்க்குறது, விடுறது, முக்கியமாக எந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி அந்த பஸ் வந்தோன்னா அதில் ஏறி போகிறதுன்னு அந்த ஜேர்னியை காட்டுவாங்க. அதான் மிடில் பார்ட்டு சந்தீப் சைட்லேருந்து. சார்லி சைட்லேருந்துமே அந்த கேபை எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க வீட்டில் எல்லாத்தையும் ஏற்றிட்டு போய் அவங்க வந்து எல்லாம் ட்ராவல் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அங்கே சார்லி சைட்லேருந்து. அருண் அலெக்சாண்டர் சைடில் வந்து வின்னிங்ஸ் வந்து ஸ்கூலுக்குள்ளே உள்ளே போகிற மாதிரி அந்த இதை அழகாக காட்டுவாங்க. சூப்பராக இருக்கும் அது. அந்த சாக்லேட் வாங்குறது, மறுபடியும் நம்ம சீன் பிரேக் டவுனில் இதுதான் பேச போகிறதுனால டீட்டெயிலாக பேசலை. ஸோ அந்த மிடில் பார்ட் வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி 4 சீன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் எண்டு பார்ட் இங்கேயுமே 4 சீன் இருக்கும். அந்த 4 சீனில் ஒரு சீன் வந்து கிளப் பண்ணிடுவாங்க. என்னென்னா ஸ்ரீயும் சந்தீப்பும் ஒன்றாயிருவாங்க இப்போது. அதுக்கப்புறம் சார்லி ஒரு பக்கம் இருப்பான், இன்னொரு பக்கம் வின்னிங்ஸ் இருப்பான். ஸோ இப்படி தான் 3 சீனாக மாறிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டுக்கு 4 சீனு, அப்புறம் மிடிலுக்கு ஒரு 4 சீனு, அப்புறம் எண்டுக்கு ஒரு 3 சீன் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஸ்ரீ தான் வந்து அந்த ஆசிடை வந்து கையில் வாங்கி சந்தீப்புக்கு கொடுக்குற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதனால ஸ்ரீக்கு அடுத்த பிரச்சனை உருவாகிறதுன்றதை அழகாக காமிச்சிருப்பாங்க. ஸோ முதல்லையே சந்தீப்புக்காக தான் ஸ்ரீ அடி வாங்கினா, 2வது சீக்வன்ஸ்லேயும் சந்தீப்புக்காக தான் ஸ்ரீ வந்து மாட்டிக்க போகிறான் அப்படின்றத ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கு இடையில தான் அந்த லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த பஸ்ஸில் வந்து சடனாக நிப்பாட்டுறதுனால, பிரேக் அடிக்கிறதுனால சந்தீப்போட ஃப்ரெண்டு கையில் வந்து அந்த ஆசிரியர் கீழே வந்து கையில் பட்டு அதனால தான் அவன் பின்னாடி மாட்டிக்க வர செய்வான். ஸோ ஸ்ரீயோட அந்த லிங்க்கை வந்து ரொம்ப சூப்பராக அதை பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி தான் அந்த சீனை வந்து பிரேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த சீக்வன்ஸோட வந்து ஐடியா என்னென்னா, அந்த ஆசிட் அட்டாக் சீனும் அந்த சைல்டு கிட்னாப்பிங் சீன் தான். ஸ்ட்ரீட் வந்து அந்த ஆசிடை வாங்கி சந்தீப் வந்து அவனை வந்து ஆசிட் அட்டாக் பண்ணிவிட்டு அந்த என் சீன்லேருந்து தப்பிச்சு வந்து ஓடுவாங்க எல்லாருமே அப்படின்னு அந்த சீனை முடிப்பாங்க. இந்த பக்கம் சார்லியோட இதுன்னு பார்த்தோன்னா, அந்த ஒரு ஃபைல் கிடைக்கும். அந்த ஃபைலில் வந்து அவன் தொடச்சி பார்த்தா அந்த சர்டிஃபிகேட் கிடைக்கும். அந்த சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் அடுத்த சீக்வன்ஸில் போய் கொடுப்பான். ஸோ அதுதான் அந்த சார்லியோட எண்ட் சீன். அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸில் அந்த எண்ட் சீனாக இருக்கும். அதுக்கப்புறம் வின்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தைய போய் கார்த்திக்னு கூப்பிடும்போது ஒரு 4-5 பேர் இருந்திப்பாங்க. யாருன்னு தெரியாமல் அவன் தவறுதலாக கூப்பிட்டு வந்துடுவான். கூப்பிட்டு வந்திருந்தால் லாலிபாப் வந்து கீழே விழுந்து ரோட்டில் உடையுமே அந்த ஷார்ட்டோட அந்த சீன் முடியும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு 4 சீன், அப்புறம் மிடில் 4, அப்புறம் 3 சீன் இந்த சீக்வன்ஸை ரொம்ப சூப்பராகவே அழகாக பேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அழகாகவே அந்த இன்ஃபர்மேஷனை கடத்திருப்பாங்க. ஸ்ரீக்கு அடுத்த பிரச்சனை வந்துருச்சு அப்படிங்கிறது ஆரம்பித்து சந்தீப் வந்து அந்த முதல்ல சொன்னேன் ஃபஸ்ட்டு சீன்லேயே சொல்லியிருப்பாங்க. அவனை பார்த்தா பயமாக இருக்குன்னு ஃப்ரெண்டு வந்து சொல்லும்போது, அவனை பார்த்தா எனக்கு பயம் இல்லடான்னு சொல்கிறது காரணம் என்னென்னா, அவனுக்கே தெரியாமல் தான் இந்த அட்டாக் பிளானே அவன் பிளான் பண்ணியிருப்பான். பிளான் பண்ணி அந்த ஆசிரியர் அடிச்சிருப்பான். ஏன் அடிச்சிருப்பான்னா, அவன் நிறைய பொண்ணுங்களை இந்த மாதிரி அடிச்சிருக்கான்னு நியூஸ் பேப்பர் கட்டிங்க காட்டுவான்ல ஒரு ஃபோனில், அதனால கோவப்பட்டு தான் அடிச்சிருப்பான். ஒரு ஜென்ரல் கன்சர்னில் தான் அடிச்சிருப்பான். அந்த இதையும் காமிச்சு அவன் அடித்து ஓடுவான். ஏன் அவனை தைரியமாக அடிக்கிறான்னா, அவனுக்கு வந்து அவன் சித்தப்பா இருக்கான்ற தைரியத்தினால தான். அதுதான் அடுத்தடுத்த சீக்வன்ஸில் காட்டுவாங்க. ஸோ இதனால தான் அந்த 2வது சீக்வன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மாறுது. ஒரு கதையில், ஒரு கதையோட ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வச்சாதான் அந்த பிரச்சனைகள் அடுத்தடுத்த சீக்வன்ஸுக்கு நகரும் அப்படிங்கிறதுனால ரொம்ப அழகாகவே முன்னாடி பின்னாடிலாம் ரொம்ப இழுத்துட்டு போகாமல் 2வது சீக்வன்ஸ்லேயே நச்சுன்னு அதை வச்சுருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீயோட அந்த ஃபோனை எடுத்துகிட்டு போகிறதுலேருந்து ஆரம்பித்து சந்தீப்புக்காக வந்து ஸ்ரீ அடிக்கிறதுன்னு ஒரு இன்ட்ரோ சீக்வன்ஸை சூப்பராக பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த பக்கம் அந்த செகண்ட் சீக்வன்ஸை கதையோட ரொம்ப ஸ்டார்டிங் சீக்வன்ஸ் மாதிரியே ரெடி பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இன்ட்ரோ சீக்வன்ஸ் இல்லைன்னா நீங்கள் பின்னாடி கனெக்ட் பண்ண முடியாது.
ஆனால் இந்த ஸ்டார்டிங் சீக்வன்ஸே இல்லைன்னா அந்த குழந்தையை கடத்துறதும் சரி, ஆசிட் அட்டாக் சீக்வன்ஸும் சரி, அந்த லேயர்கள் அழகாக மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒரு மறைமுகமாக அந்த குழந்தையே இவங்க கடத்தினாலும் சந்தீப் தான் காப்பாற்ற போகிறான் அப்படின்றத காமிக்கிறதுக்காக தான். ஏன்னா சோசியல் கன்சர்னில் இறங்கி வேலை செய்கிற ஒரு ஆள் தான், எல்லாரையும் தைரியமாக எதுக்கிற ஒரு ஆள் தான் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அதை பண்ணியிருப்பாங்க அந்த சீக்வன்ஸில். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக ஸ்ரீ வந்து அந்த ஆசிட் அட்டாக்ல வந்து லிங்க் ஆகிறதுனால போலீஸ் கூட சண்டை, அந்த சர்டிஃபிகேட் அவனால் கிடைக்காம போகிறது, அவன் சர்டிஃபிகேட்லாம் வேலையே கிடைக்காது, அவன் ஊரில் இருந்தவர் வந்திருப்பான், இந்த மாதிரி பயங்கரமான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த சீக்வன்ஸில் தான் பேக் பண்ணியிருப்பாங்க. இந்த சீக்வன்ஸ்லேருந்து தான் அடுத்தடுத்த சீக்வன்ஸுக்கு அது நகர போகுதுன்றதும். ஸோ அந்த சம்பவத்தை ரொம்ப சூப்பராக அதை பண்ணி அந்த சம்பவத்தில் ஸ்ரீயை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதே மாதிரி சார்லி சைட்லேருந்து பார்த்தோன்னா சார்லி சீக்வன்ஸ் தேவையில்லாத அப்படின்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அது எந்த அளவுக்கு இவங்க கொண்டு வந்திருப்பாங்கன்னா ஸ்ரீயோட அந்த ஃபைலை அவன் தான் எடுத்துகிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கொடுக்குற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஃபைல் தான் அடுத்த சீக்வன்ஸில் அந்த ராஜேந்திரன்ற போலீஸ் கையில் கிடைக்கும். அவன் எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா இன்ஸ்பெக்டர் பிடிச்சிருவான். அவன்கிட்ட எப்படி அதை காப்பாற்றி அந்த ஃபைலை அவன் அனுப்பிச்சி வச்சான்றது மாதிரி அடுத்தடுத்த சீக்வன்ஸ்லாம் போகும். ஸோ இந்த 2வது சீக்வன்ஸ்லேருந்து தான் எல்லாமே லிங்க் பண்ணி பிரிய போகுது அப்படிங்கிறதுனால தான் இந்த 2வது சீக்வன்ஸை நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறோம். ஸோ இப்படி தான் செகண்ட் சீக்வன்ஸ் பண்ணியிருப்பாங்க. நான் மறுபடியும் ஒரு டைம் சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்ரீ வந்து அவன் ஃப்ரெண்டை கால் பண்ணி அவன் வேலை கிளம்பி போகிறத காமிப்பாங்க, அப்படி ஒரு மெட்டீரியலாக காமிப்பாங்க. அதே மாதிரி சந்தீப் வந்து இன்டர்வியூக்கு போகிறேன்னு சொல்லி கிளம்பிட்டு அவன் வந்து ஆசிட் அட்டாக் பிளான் பண்ணி அதை வந்து அவன் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. சார்லி வந்து அவன் கேபை எடுத்துகிட்டு கேபை வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து அவங்க ஃபேமிலியை ஏற்றிட்டு போய் ஊர் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபைல் அவங்களுக்கு கிடச்சி போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்குற மாதிரி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் வின்னிங்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அவன் வந்து குழந்தைய கடத்த போவான். அவன் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே ரொம்ப அழகாக காமிக்கிறான், ரொம்ப டீட்டெயிலாக அதை வந்து கொண்டு போய் காமிச்சு அந்த சீக்வன்ஸை முடிச்சிருப்பாங்க. இப்படி தான் அந்த சீக்வன்ஸ் வந்து முடிஞ்சிருக்கும். இந்த சீக்வன்ஸை ஒரு கவனித்து பாருங்கள். நிறையா சீன்ஸ் எப்படி எழுதணுன்றது தெரியும். முக்கியமாக வின்னிங் சீனு, அந்த சீனை பற்றி தான் நம்ம அடுத்தது பிரேக் டவுனில் அடுத்த செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். நன்றி.